2 ராசிகளுக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் துளாராசி ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு நிம்மதி கிடையாது. மெயினாக உடல் உபாதைகள், முதுகுத்தண்டு, தலபாரம், கண் பார்வை, கால், இது பிரச்சனைகள் வரும். உபாதைகள் ரொம்ப அதிகமாகிடும். செலவுகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு தொந்தரவுகள். பர்டிகுலராக அந்த 2 மாதம் வீட்டில் ரொம்ப குழப்பங்கள். எதிர்பார்த்த பணங்கள் வராது. திருமணங்கள் வந்து சேர்ந்து பேசியிருப்பாங்க, அது வழி வராது. செயல்கள் நடக்கும், அந்த செயல்கள் காரியம் நம்ம போயிடும். ஒரு இடத்த வழி பண்ணணும், வாங்கி அதை கொடுக்கணும்னு நினைப்பேன், அது வராது. வாடகை எதிர்பார்ப்பீங்க, வாடகை நின்றுடும். வெளியே வந்து வர வேண்டிய பணங்கள் வர்றது ஸ்டக்காகி நின்றுடும். எந்த காரியத்தையும் செயல் பண்ண முடியாது. பண விரயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடும். செலவுகள் வந்துக்கினே இருக்கும். போராட்டத்தை உருவாக்கிப்பீங்க. போராட்டமாகவே போயின்னு இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். அது பர்டிகுலராக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக கிடையாது. அதனால் நேரங்காலங்கள் ரொம்ப வலிமை இல்லை. இந்த 4 மாதம் எதிர்பார்த்தது வராது. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து பதவியை வந்து கொஞ்சம் குறைச்சிருவான், வலிமையை கொடுக்க மாட்டான். அதாவது பெரிய போராட்டத்தை கொடுப்பான். அலைச்சலில் வழி வரும். வெளிநாட்டில் பயணம் பண்ணுவீங்க, ஒரு இடத்துக்கு போய் பெரிய கம்பெனி கிடச்சிருக்கோம், அந்த கம்பெனியில் சேலரி வர நினச்சி போய் உட்காந்திங்கன்னா அந்த கம்பெனியே குழப்பமாக இருக்க முடியும். ஏன்டா இங்கே வேலை செய்கிறோம், ஏன்டா அங்கேருந்து பழைய வேலையை விட்டுட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். நிலை இல்லாமல் இருக்கும். எல்லாமே தேங்கி கிடக்கும். வர வேண்டியது எதுவும் கையில் வந்து சேராது. பிள்ளைகளை பார்த்தா வெறுப்பு, மனைவி பார்த்தா வெறுப்பு, உறவுகளை பார்த்தா வெறுப்பு, யாருமே பிடிக்கலன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ரொம்ப குழப்பமாக இருங்க. வேலையில் கவனமாக இருங்க. எதையுமே பார்த்து செய்யுங்க. ஒரு சிக்கலில் மாட்டாத அளவுக்கு வரக்கூடிய நிலைகள் எப்படியோ அந்த வழிகள் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சிவனை வேண்டது நல்லது. அஷ்டமியில் பைரவருக்கு வந்து செந்தாமரை மலர் வச்சு அர்ச்சனை பண்ணினா உடல் உபாதையிலேருந்து மனைவி, பிள்ளைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சிவ வழிபாடுகள் உங்களுக்கு முக்கியமாக வரும். அதே நேரத்தில் குலதெய்வத்தை வழி பண்ணுங்க. குலதெய்வத்தை வழி பண்ணது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. விருச்சிகராசி அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அது இல்லாமல் உங்களோட வழிகள், இந்த 3 நட்சத்திரமே உங்களுக்கு விசாகம், கேட்டை, அனுஷம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக இருக்காது. எதிர்பார்த்தது கிடைக்காது. 2வது நிறைய செலவுகள் வைக்க போது விரயங்கள் ஜாஸ்தி ஆகிடும். வேலையில் வந்து தொந்தரவுகள் ஏற்படும். மனசில் நிம்மதி இருக்காது. போராட்டத்தில் தான் இருப்பீங்க. இது வருமா வராதா, எப்படி செய்ய போகிறோம், எப்படி தான் நம்ம போராட்டத்தை வலுப்படுத்த போகிறோன்ற ஒரு நிலையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. 4ஆம் இடத்துல வாகனங்கள் பிரச்சனை ஏற்பட்டுரும். வாகனங்கள் வீட்டில் தொலைஞ்சிரும். வீட்டில் இருக்க பொருட்கள் வந்து யாருன்னா களவாடிடுவாங்க. பணங்கள் வந்து தேவையில்லாத எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞாபகம் மருதி கொடுத்துரும். எங்கே பொருள் வச்சோன்னு தெரியாது, எந்த பொருள் எடுத்துன்னு தெரியாது. இங்கே பணம் வச்சுமா இல்லை அங்கே பணம் வச்சுமான்னு டெய்லி நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துடும். எந்த ஒரு காரணத்திலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது உடல் உபாதைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனசில் வந்து ஒரு சஞ்சலங்கள் ஏற்படுத்துகிறோம். வழிமுறைகள் கிடைக்காது. அது இல்லாமல் எந்த ஒரு பொருள் எடுத்து போனாலும் சின்ன ஒரு செலவுக்கு போய் பெரிய செலவாகிடும். வருமானங்கள் நின்றோம். வேலையில் பிரச்சனை, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வரும், எப்படி மாட்டிப்போன்றது இருக்காது. அந்த மாட்டிக்கூடிய நிலைமையை எடுத்து போய் தள்ளி விட்டுருவான். சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை தள்ளி விட்டுருவான். நண்பர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேரக்கூடியவர்கள் சில பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் ஏற்பட்டுரும். அந்த பழக்க வழக்கங்களை கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரணும். மனசை திடமாக வச்சுக்கணும். வழி பண்ணணும். அதெல்லாம் வழிபாடு. டெய்லி ஒரு கோயிலுக்கு போகிறது நல்லது. செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ண நவகிரகத்தில் அங்காரங்க நட்சத்திர காரணம் என்னென்னா வலுவான வழியில் உங்களுக்கு வந்து குரு நல்லா இல்லை. 4ஆம் இடத்துல சனி வரதில் 2மே பாதகாதிபதி ஆகிடும். ஸோ 2மே பாதகாதிபதி ஆகிறப்போ ராகு ஒரு பலனை கொடுத்தாலும், கேதுவோட வழி உங்களுக்கு ஒரு மனசை திருப்தி கொடுத்தாலும் பெரிய பலன் இல்லை. செவ்வாய் 7ஆம் இடத்திலும் அஷ்டமாதிபதியிலும் போகிறான் அடுத்த மாதத்தில். இப்போது நிறைய பிரச்சனைகள், விரயங்கள், செலவுகள், திருட்டு போகிறது இதெல்லாம் வரும். தேவையில்லாமல் மாட்டின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை கோர்ட்டோ அங்கே போய் நிற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். உடல் உபாதைகள், தூக்கம் இருக்காது, மனசில் நிம்மதி இருக்காது, எந்த காரியத்திலும் வழி இருக்காது. இடுப்புலேருந்து கால் கீழே வலிகள் வரும். சில மருத்துவ செலவுகள் வீட்டில் காத்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய இந்த செயல் இல்லாமல் இருக்குது. அதுதான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அது இல்லாமல்
பைரவர் வழிபாடு பண்ணது, டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இவ்வளோ பிரச்சனைங்க, முருகர் கோயில் கூட போகலாம், இவ்வளோ பிரச்சனையும் உங்கள் தொந்தூர்லேருந்து வெளியே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. தனுசு ராசி, பர்டிகுலர் தனுசு ராசி நேயர்கள் வந்து ரொம்ப குழப்பம். வேலையில் திருப்தி இருக்காது, திருப்தி இல்லாத அளவுக்கு அலைச்சலாக்கிடுவாங்க. பெரிய வேலையில் போஸ்ட்டில் இருப்பீங்க, நிம்மதி இருக்காது, வருமானங்கள் சடனாக நின்றுடும், நிறைய வர வேண்டியகள் வந்திருக்காது. இடத்துலையோ இல்லைன்னா லேண்ட்லேயோ இல்லைன்னா நகையிலையோ இல்லைன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்லேயோ போட்டிருப்பீங்க, அந்த ஷேர் வராது. ஷேரில் நிறைய திண்டாட்டங்கள் வரும், தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அதாவது தூக்கமே இல்லாமல் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை விட்டு போயிடலாம், வேறு இடத்துக்கு போயிடலான்னா அந்த இடமும் வழி கிடைக்காது. வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளியே வழி கிடைக்கும்னு நினைப்பீங்க, அதுவும் கிடைக்காது. இருக்க வேலையிலேயே உங்களை வந்து பிரச்சனையாக்கி ஒரு இதில் மாட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவீங்க. உபாதைகள் எதற்கோ யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க பர்டிகுலராக. ஏன்னா அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு இருக்கா 3ஆம் இடத்துல, அது இல்லாமல் 3ஆம் இடத்துல இந்த சனி வர்றதுனால வக்கரமாகி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கூட்டு குடும்பங்கள் பிரியறது, வீட்டோட வழிகள் வந்து சரியில்லாமல் போகிறது. அதாவது ஒரு வாஸ்து பார்த்து கூட அது சரியில்லை, இங்கேருந்து வெளியே போயிடணும், வேறு இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க. அமைதி வழி செயல்கள் எதுவுமே இருக்காது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டின்னு தவிர்க்கக்கூடிய இருக்கும். அது பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரமே வலுவில்லை. ஆனால் பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு பூராடம் 3 நட்சத்திரத்துக்கு வலு இல்லாமல் இருக்கும். காரியங்கள் தடையாக இருக்கும், வேலை தடையாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளி வட்டார வழக்கங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது பயணங்கள் கொடுக்காதீங்க, செயல் பண்ணாதீங்க. அது இல்லாமல் தூர பயணங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. நிறைய நட்புன்றத முறைகளை குறைச்சி வீட்டு வழிகள்னாவோ பிள்ளைகள் வழினாவோ அதை பார்க்க பாருங்கள். பிள்ளைகள் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு மனசில் ஒரு விரயத்தை கொடுத்துரும். உறவுகள் வந்து உங்களை பிரச்சனை பண்ணி உங்கள்கிட்டேருந்து பணம் வாங்கணும்னு சொல்லி அது வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுது. தனுசுக்கு சரியான ஒரு காலம் இல்லை. 2வது தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்கணும். நீங்கள் 3ஆம் இடத்துல சனி வர்றதுனால சனி வகர நிவர்த்தி வரைக்குமே திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது, செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வீட்டில் தட்சிணாமூர்த்தி இருந்தாவோ இல்லை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு அந்த கடலை மாலை இது பண்ணி அவருக்கு வந்து நிவர்த்தி பண்ணி செயல் பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணி வர்றது உங்களுக்கு நல்லது. சிவ வழிபாடு, தியானங்கள், மன அமைதிக்கு தேவைப்படும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல படம். தனுசுக்கு எதிர்பார்த்தது இல்லை. 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது.